இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ், புதுச்சேரி. புதுச்சேரியில் குடியிருப்பு மற்றும் சாதி சான்றிதழ் பெற மாணவ மாணவிகள் வருவாய் அலுவலகங்களில் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடித்த மாணவர்கள் மேற்படிப்பு செல்லும்போது குடியிருப்பு மற்றும் சாதி சான்றிதழ் பெற வேண்டும். இதற்காக கடந்த 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை பள்ளிகளில் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. முகாமில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களில் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சான்றிதழ் வழங்குவதற்காக புதுச்சேரி முதலியார்பேட்டை, ஆரியாங்குப்பம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களில் கூடுதலாக துணை தாசில்தார்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி வஉசி தெரு, முதலியார்பேட்டை, நூறடி சாலை, அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் உள்ள வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களில் மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் குவிந்தனர். இதனால் அங்கு கூட்டம் அலைமோதியது. தொடர்ந்து துணை தாசில்தார்கள் மற்றும் அதிகாரிகள் மாணவ மாணவிகளின் விவரங்கள் சரிபார்த்து அவர்களுக்கு குடியிருப்பு, சாதி சான்றிதழ்களை வழங்கினர். அதேபோல் புதிதாக சான்றிதழ் பெற உள்ளவர்கள் தங்கள் பகுதிகளுக்கு உட்பட்ட கிராம நிர்வாக அதிகாரியின் கள ஆய்வு சான்றிதழை பெற்று அதனுடன் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திற்கு வந்து விண்ணப்பித்தனர். உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.